யாராச்சும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்களா? ஆமா, பிரிவை பத்தி தான் பேச போறேன். மரணத்தை விட ரொம்ப கொடியதுங்க இந்த பிரிவு. இவங்க தான் உலகம், இவங்க தான் வாழ்க்கை, இவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நிறைய கோட்டையை கட்டி வச்சிருப்போம். ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்க உங்களுக்கு சொந்தமே கிடையாது, இவங்களும் நீங்களும் யாரோ அப்படின்ற போது அந்த பிரிவை தாங்கவே முடியாதுங்க நம்மளால. பிரிஞ்சு போறதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் சொல்றாங்க தூரமா போயிடுறது, உங்களை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய அன்பானவர்கள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த தூரம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அவங்க கிட்ட இருக்கிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்திலேயே இருந்தா கூட அவங்களுடைய நினைவுகள் நம்ம கிட்ட இருக்கும், அவங்களுடைய ஞாபகங்கள் இருக்கும். எங்கோ இருந்தாலும் அவங்களுடைய எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த நினைவுகளும் ஞாபகங்களும் எதுவுமே உனக்கு உரிமை இல்லை, நீ அதை நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பிரிவு. எங்கேயோ இருந்தாலும் அவங்க நமக்கானவங்க அப்படின்ற உணர்வு இருக்குங்க. ஆனா அந்த பிரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இவங்க நம்ம கண்ணு முன்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் நமக்கும் எந்த உரிமையும் கிடையாது.